சல்லிம் அலா மன் லகீதா, நீ யாரை சந்திச்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கா. அடுத்த பாடம், யாரை சந்திச்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். சந்திப்பாளர்களை கூப்பிட்டிக்கப்பா, சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தஸீத் பெருமானா சொன்னாங்க, ஹசனாத்துக், உன் நன்மைகள் குவிந்து விடும். நான் தொழுது நோன்பு வச்சு நன்மை சேர்க்கறது ஒன்று இருக்கு, சலாம் சொல்லியே நன்மையை சேர்க்கறது ஒன்று இருக்கு. இன்னைக்கெல்லாம் சலாம் ஆள் பார்த்து சொல்ற கூட்டம் கூடிட்டாங்க. அவருக்கு நான் சொல்றது இவருக்கு நான் சொல்றது இல்லை. எனக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முந்தி. கிட்ட வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னா, அதை ஒன்று நினைச்சுக்கிடாதீங்க, நான் அவரும் நினைச்சு சொன்னேன்னு சொன்ன சலாம வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. கிட்ட வந்து பார்த்துட்டு அவரும் நினைச்சு சொன்னேன். சல்லிம் பெருமானார் சொன்ன வார்த்தை, அலாமன் அரஃப்தம் அலாமன் லா தாரிஃப், அறிமுகம் இல்லாதவர்கள். மதீனாவுல வந்த உடனே முதல் ஹதீஸ் இதுதான். மதீனாவுல வந்த உடனே பெருமானாருடைய முதல் சொற்பொழிவு, அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். அஃசுஸ் சலாம்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாமை பரப்புங்கள். அப்ப சலாம் சொன்னா என்ன கிடைக்கும்? உன் நன்மைகள் பெருகும். மூணாவது சொன்னாங்க, இந்த 3 நிமிஷத்துல முடிக்கணும் நானே. மூணாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தகல்த பைத்தக சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் தஸித் பரக்காத்து அஹ்லிக். வீட்டுக்கு போனாயா வாசல்ல நின்று குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லு, அந்த பரக்கத் உங்க வீட்டில் பொருளாதாரமும் எல்லா நிலைகளும் செழித்து விடும் என்றார். வீட்டுடைய பரக்கத்து குவியுங்கிறாங்க. இன்னைக்கு கஷ்டமா இருக்குது, வறுமையா இருக்குது அப்படின்னு கேட்கிற பல பேர் வீட்டு வாசல்ல போய் சலாம் சொல்லிட்டு போனான்னா உங்க குடும்பத்துல பரக்கத்து கூடும். சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த 3ஐயும் அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, அனுபவித்தேன்ங்கறாங்க. நான் ஒவ்வொரு பெருமானார் சொன்னதிலிருந்து முழுமைப்படுத்தினேன். அல்லாஹ் என்னை வாழ வைத்தான். எவ்வளவு வாழ வைத்தான்? என் சந்ததியர்களில் தஃபந்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா சிந்தைன், 98 என் பேர குழந்தைகளை பேத்திகளை கபூர்ல இறங்கி நான் அடக்கம் செய்தேன். 98 பேரை தஃபந்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா சிந்தைன், 98 பேரை அடக்கம் செய்தேன். 119 வயசு வாழ்ந்தாங்களாம். எப்படி வாழ்ந்தாங்க? 117 வயசு வரைக்கும் அவங்க நோன்பை விடவே இல்லை, ரமலானுடைய நோன்பை. அவங்கள பத்தி இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார். அனஸ் பின் மாலிக் கடைசி 2 வருஷம் நோன்பு பிடிக்காம ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நோன்பு பிடிக்கலன்னா மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஃபித்யான் இருக்குது. அது எப்போ கொடுத்தாங்கன்னா கடைசி 2 வருஷம். அப்ப கடைசி 2 வருஷம் சில பேர் அனஸ் பின் மாலிக்கே வயசான காலத்துல நோன்பு பிடிக்காம இருந்திருக்காங்களே, 117 வயசுக்கு மேல பிடிக்கல. நம்ம 70 வயசுலயே இந்த வேலைக்கு வந்துடுறோம்.